என்னடா ஒரே லவ் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைவ்ல என்னப்பா பெரிய கண்டென்ட் ஒன்றுமே இன்றைக்கி இருக்காதேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இல்லைங்க, ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட், லவ் கண்டென்ட் மக்களே. ஒன்றும் இல்லை, நம்ம விஷால் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அன்ஷிதா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கார், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்ஷிதா அவர்கள் வந்துட்டு அருண் கிட்ட போய் கேட்குறாரு, காதில் வந்துட்டு கேட்குறாங்க, போயிட்டு விஷால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ம அருண் வந்து கேட்குறாரு, சரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே விஷாலை நான் லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம அன்ஷிதா அவர்கள் நம்ம அருண் கிட்ட காதில் வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம அருண் அவர்கள் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம அருண் அவர்கள் அன்ஷிதா கிட்ட சொல்கிறார். என்னடா இது, விஷாலு ஏண்டா தர்ஷிகான்னு நீங்கள் வெளியே என்னன்னா 2 பேர் 3 பேர் ஸ்டோரி போட்டுட்ருக்காங்க, ஏண்டா என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாரம் வந்துட்டு ஒரு லவ் பக்கலே. லாஸ்ட் வீக் வந்துட்டு தர்ஷிகா வீக் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்துட்டு நம்ம தர்ஷிகாவோட வந்துட்டு நம்ம எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நைட்டு வந்துட்டு ஒரு வானத்தை பார்த்துட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்துட்டு அடுத்த நாளே வந்து நம்ம தர்ஷிகா அவர்கள் எவிட் ஆகிருப்பாங்க. இன்றைக்கி என்னன்னா கரெக்டாக சாட்டர்டே அன்னைக்கு கரெக்டாக வந்துட்டு நம்ம அன்ஷிதா வச்சு பேசுகிறாப்புல நம்ம விஷால். நம்ம விஷாலுக்கு வந்து தெரியாது நம்ம அன்ஷிதா அவர்கள் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்லி. இன்னத்தை சொல்ல இது வந்துட்டு நம்ம விஷால் அவர்களுக்கு வந்துட்டு சொல்கிறாரு. விஷால் அவர்கள் வேறு அன்ஷிதா கிட்ட சொல்கிறாங்க, நான் தர்ஷிகா கிட்ட கூட சொன்னதில்லை, நீ வந்துட்டு எனக்கு போய் வெளியே வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாப்புல. என்னங்கடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இப்போ வந்துட்டு அன்ஷிதாவுக்குமே ஒரு இது தோணிடுச்சு, விஷால் வந்து நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. அன்ஷிதாவுக்குமே வந்துட்டு விஷால் மேலே ஒரு க்ரஷ்ன்றது இருக்குன்ற மாதிரி தான் இதை பார்த்தம்போது நம்மளுக்கு தெரிய வருது மக்களே. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி எபிசோடில் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. சம்பவங்கள்லாம் என்ன சம்பவங்கள்ப்பா, அதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு லைட்டான ஒரு கிளிச்சே இருந்திருக்கு. ஸோ பார்த்தவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டில் ஒரு ஓவர்லேப் வந்துட்டு ஆயிருக்கும். அது வந்துட்டு எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்றது தெரியல. ஸோ அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்துட்டு நாளைக்கு தான் மக்களே ஜெஃப்ரி அவர்கள் எவிக்ட் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னடா காடை மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்ற மாரி ஜெஃப்ரி அவர்கள் இன்றைக்கி வந்துட்டு தவறான வார்த்தைகள், சில வார்த்தைகள் நிறையா யூஸ் பண்ணியிருக்காரு. பார்த்துக்கோங்க, யாரப்பா கேட்டார் அப்படின்னு கேட்கறது புரியுது. ஜெஃப்ரி அவர்கள் ஜாக்லின் அவர்களை சில வார்த்தைகள் பேசியிருக்கார் போல். அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு காட்டப்பட மாட்டாங்களான்னு காட்ட மாட்டாங்களான்னு தெரியல. ஆனால் வந்துட்டு அது பண்ணதுனால நம்ம ஜெஃப்ரி அவர்களை வந்துட்டு சீக்கிரமாக சாட்டர்டேவே எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. அங்கே ஸ்டேஜில் கூட வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் கேட்டபோது நீங்கள் நல்லா பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு நம்ம ஜெஃப்ரி அவர்கள், அப்புறம் எதுக்கு ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் நிறைய அட்வைஸ்லாம் சொல்லியிருக்காரு, நம்ம விஜேஎஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிரிட்டிசிசம்லாம் ஏற்றுக்க கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அங்கே நிறையா ஆடியன்ஸ் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, முத்துக்குமரன் வந்துட்டு பெட்டி எடுப்பாரா, முத்துக்குமரன் ஊர்லேருந்துலாம் வந்துட்டு சில பேர்லாம் போயிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் முத்துக்குமரனுக்கு கிளாப்ஸ். பார்த்துக்கோங்க மக்களே. அப்புறம் நம்ம தீபக் அவங்க ஒய்ஃப் நேம் கேட்டோடனே வந்துட்டு சிவரஞ்சனி அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர அப்ளாஸ் ரோர் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வந்தாங்க இல்லையா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு. ஸோ அதனால் பயங்கரமான ஒரு சம்பவம், பயங்கர அப்ளாஸ். தீபக்கே ஷாக் ஆகிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தது. ஜாக்லினுக்கும் முத்துக்கும் பயங்கர கிளாப்ஸு. ஜெஃப்ரி அவர்கள் இந்த ஆட்டிடியூடை வந்துட்டு காமிச்சிருக்க வேணான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விஷால் அன்ஷிதா லவ் கண்டென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கான்வர்சேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் கிட்ட ஆடியன்ஸ் வந்துட்டு விஜய் சேதுபதி சார்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் வந்துட்டு கல்லல்லேருந்து வரேன் சார், வந்துட்டு அங்கே விஜய் சேதுபதி சார்கிட்ட இதை கேட்டிருக்காங்க. இது வருதா இல்லையான்னு தெரியல. பெட்டி வந்துட்டு எப்படி அவர் எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்னு தெரியல. பட் ஆனால் அவருக்கு தெரியப்படுத்தணும், நாம் வந்துட்டு இவ்வளோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்றதை அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு ஒரு நல்ல இது சொல்லியிருக்காரு. ஏதோ முத்துக்குள் சிற்பி இருக்கும், அது அங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பெட்டி எடுத்தால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சார் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து சிலர் சொல்லியிருக்காரு, யார் வந்துட்டு பெட்டி எடுக்கணுமோ அது அவங்கவுங்க விருப்பம், இது நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விஜய் சார் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய கொஷின்ஸ் நல்லாவே போயிருக்கு இன்றைக்கி எபிசோடு. உள்ளே தான் கண்டென்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஆடியன்ஸ் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரி அவர்களுமே நிறையா வந்துட்டு இந்தமாரி பேசி பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.